மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான். இந்த 2 நாடும் சேர்ந்து ஈரான தாக்கினதுல பெரும் அளவுல ஈரான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்லே சொல்லியிருப்போம். அமெரிக்காவும், ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டுச்சு. அந்த பேச்சுவார்த்தை 2 நாடுக்கும் ஒத்து வராதனால அந்த பேச்சுவார்த்தை அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா சைடுல இருந்து போர் தொடுக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் ஆல்மோஸ்ட் 80% போர் தொடுக்கிறதுக்கு எல்லா அறிகுறியும் மத்திய கிழக்குல ரெடியா வச்சிருந்தாங்க. போர் முழக்கம் எப்பனாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டூ மைண்டா இருக்காரு. அதாவது போர் தொடுக்கலாமா இல்ல திரும்ப பேச்சுவார்த்தைக்கு முற்படலாமா அப்படிங்கிற டைம்ல தான் இஸ்ரேலோட அதிபர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கோரிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள்ட்ட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பேச்சுவார்த்தைக்கு பேசுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு 2 பேரும் ரீசெண்ட் டேஸ்ல மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் இது அதிகாரப்பூர்வமா வரலனாலும் அப்போ சந்தேகத்துக்கு தான் ஏற்பட்டுச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா தான் இஸ்ரேல் பாத்தீங்க அப்படின்னா ஈரான் மேல போர் தொடுத்திருக்கு. அமெரிக்கா தானே போர் தொடுக்கிற மாதிரி இருந்துச்சு, இதுலயே இஸ்ரேல் பண்ணுச்சு அப்படின்னா ஆல்ரெடி இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. அந்த பகையின் காரணமா தான் இப்போ இஸ்ரேல் முன் வந்து ஆளா அவங்களை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அவங்க கூட கூட்டு சேர்ந்து 2 நாடும் சேர்ந்து ஈரானை தாக்கியிருக்காங்க. இதுல ஈரான் பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பேர்கள், மாணவர்கள், குழந்தைங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா முக்கியமா 2 ஸ்கூல், அதாவது ஸ்கூலை தாக்கியிருக்காங்க. அங்கதான் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மட்டுமே இழந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அதை தொடர்ந்து ஈரானோட அதிபரான மிகப்பெரிய முக்கிய தலைவரான அயதுல்லா அலி காமேனி பாத்தீங்க அப்படின்னா உயிரிழந்ததா ஒரு தகவல் வெளிவந்தது. அந்த தகவல் பொய் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்க போர் தொடுக்கறனால அதுக்கு அவங்க பயந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதை உறுதிப்படுத்தும் விதமா தான் இன்னைக்கு ஈரான் அரசு தரப்புல இருந்து இந்த மாதிரி எங்க தலைவர் இறந்துட்டாங்க, அதுக்கு 40 நாட்கள் நாங்க அவருக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா காமேனி வீட்டுல தான் நடந்திருக்கு. 30 குண்டு மட்டும் காமேனி வீட்டுல நடந்திருக்குங்க. வீட்டுல மட்டும் இல்ல, அவரோட ஆபீஸ்லயே நடந்திருக்கு. அதுல நடந்ததுல காமேனியோட மகள், மருமகள், பேரன் உள்ளிட்டோர் பல பேர் இறந்திருக்காங்க. காமேனியும் இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இப்ப ஈரானுக்கு ஒரு தலைவர்களும் இல்ல. அந்த ஈரான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம காமேனி அவர்களுக்கே தெரியாம துல்லியமா அவர் எங்க போறாரு, எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை மூலியமாவும், அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ட் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், மானிட்டர், கம்பெனி வேர்பவுட்ஸ் இதை வச்சுதான் அவரை ட்ராக் பண்ணிட்டே இருந்திருக்காரு. எங்க போறாரு, எங்க வராருன்னு இதை வச்சு மட்டும்தான் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு 30 குண்டு மலையை அவர் வீட்டுக்கே வீசியிருக்காரு. இதுல காமினி மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டதான் பெருமளவுல அங்க இதா இருக்கு. ஏன் அப்படின்னா அவருக்கு அப்புறம் அவங்க வாரிசான பேரனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்பதான் அந்த நாட்டுக்கு இன்னும் ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த நாடு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆழ்ந்த சோகத்துலதான் இருக்காங்க. அடுத்த கட்டமா இப்ப காமினி இறந்ததுக்கு அப்புறம் யாரை தலைவராக்குறது அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்விக்குறியாவ இருக்கு. இந்த காமினி பாத்தீங்க அப்படின்னா 1939 தான் பிறந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி உபலா காமேனி அப்படிங்கறத ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்தே இஸ்லாமிய மதத்தையும் கொள்கையும் அரசியலையும் ரொம்ப ஒரு ஈடுபாடோட பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப வருஷமா இவர் தான் அங்க தலைவரா இருந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவரே இல்ல அப்படிங்கிறப்போ அந்த நாடு ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு அடுத்த கட்டமா யார அதிபர் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி எம்எல்ஏ மூலியமா நம்ம மேல் சபைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க மேல் சபைக்கு உள்ள போவாங்க இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 88 பேரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 8 வருஷமா ஆட்சியில இருக்கிற அந்த 88 உறுப்பினர்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காராம். அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அயதுல்லா காமேனியோட பையனான மொஜ்தபா காமேனி தானா. இவர் பேரு தான் அதிக அளவுல
தட்டுப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா காமினோட 2வது பையனா. இவர் பேர் அதிகமா வரனால இவரும் ஒரு அரசு, ஒரு கொள்கை, மக்களுக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவரும் இருக்காரு. அதனால இவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்கா ஈரான் அடிச்சனால இப்போ அங்க இருந்து வரக்கூடிய நமக்கு பாத்தீங்க அப்படின்னா எரிவாயா இருக்கட்டும், எண்ணெய் வளமா இருக்கட்டும், இது எல்லாமே விலைவாசி கூட தான் செய்யும் அடிச்சு சொல்றாங்க. இது கண்டிப்பா கூடும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம தங்கத்தோட விலையும் அதிகமாகும் இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்க அவரும் இஸ்ரேலும் சேர்ந்து இன்னைக்கு பேசுறதுல பாத்துக்கிறப்போ இன்னும் இந்த போர் வந்து முடியாது, இதுக்கப்புறமும் தொடங்கும், 2 நாட்களுக்கு மேல கூட தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதிகாரப்பூர்வமா காமினியோட உடலோ அவர் என்ன பண்றாரு, எப்படி அவர் இறந்தாரு அப்படிங்கிறது வெளியில வரலனாலும் ஆனா ஈரான் அரசு அவர் இறந்ததா சொல்லப்படுது. ஒருவேளை அவரு இந்த போர் தொடுக்கிறதுக்காக தலைமறைவாகி இந்த போரை நிறுத்துறதுக்காக இப்படி பண்ணாரா, இல்ல உண்மையாவே அவரோட குடும்பங்களும் இறந்திருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஒரு சில டைமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவர் தலைமுறைமா இருந்தாரு இல்லையா, அதே மாதிரி இவரும் தலைமுறைவாகி தன்னுடைய பையனை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா அமெரிக்காவை தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஈரான் பாத்தீங்கன்னா இந்த கோவத்தின் வெளிப்பாடு இதுவரை வரலாறு காணாத போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சவாலும் விட்டுருக்காங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய அமீரகத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலங்களான துபாய், மஸ்கட், ஷார்ஜா, அபுதாபி அண்ட் குவைத், பக்ரைன் இந்த மாதிரி முக்கிய இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். அண்ட் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியர்கள் நிறைய பெருமளவுல இங்க இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள போர் முழக்கத்தினால நிறைய யூஎஸ் ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு எம்ப்ளாயும் ஆன்லைன்ல ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை தொடர்ந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யூஎஸ்ஏ கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து மெயில் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அங்க போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அவங்களால சப்போர்ட் பண்ணலனாலும் நீங்க நம்ம நாட்டுல இருக்கிற நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரும் பார்த்து சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா எல்லாருக்கும் மெயில் அமைச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியர்கள் ஈரான்ல இருக்காங்க. சோ அதை பாதுகாப்பு விதமா நம்ம இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை எப்படியாச்சும் நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு கூப்பிட்டு வர முடியும், ஏன்னா இப்போ நம்ம போய் அதுல தலையிட்டோம் அப்படின்னா சோ நம்ம நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல இருக்கிறவங்களை மட்டும் அங்க கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மத்த நாட்டு ஆளுங்களும் அங்க இருப்பாங்க, எல்லாரும் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுல எல்லா நாடும் கண்டிப்பா பாதிக்கடையதான் செய்யும். அதை தொடர்ந்து நம்ம நாட்டு அங்க பீப்புள் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நிலைமை அங்க இருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா காமினியோட உடலோ எந்த ஒரு சடங்கோ வெளியில வரலனாலும் இவருக்கு 40 நாள் அந்த இறுதி சடங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈரான் கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்லா இருக்கட்டும், காலேஜ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் ஈரானோட நிலைமை என்ன, சோ ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல மட்டும்தான் தாக்க போதா, இல்ல மத்த நாடுகளும் நட்புறவோட இருக்கக்கூடிய நாடு எந்த ஒரு நாடும் ஈரானுக்கு முன் வந்து உதவி பண்றதுக்கு ரெடியா இல்லை. அதை தொடர்ந்து ஒருவேளை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா தானாவே முன் வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் நட்புறவு கொண்டாடி சோ அவங்களோட ஹெல்ப் கேட்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா கண்டிப்பா ஈரான் பெரும் கோபத்துலதான் இருப்பாங்க அண்ட் ரகசியமா கண்டிப்பா திட்டமிடுவாங்க. அதை தொடர்ந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய டெல்லவில் அப்படிங்கிற இடத்துல பலத்த பாதுகாப்பு இருக்கான். ஏன் அப்படின்னா அங்க வந்து ஈரான் தாக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாடு அங்க பெரும் பலத்த பாதுகாப்போட தான் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சைரன் அலாமே வச்சிருக்காங்க இல்லையா, சோ எனி டைம் அங்க போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அந்த சைரன் அலாம் வச்சேவும் அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்ப இந்த அளவுக்கு அவரு அதிரடியா இறங்கினாரு அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஒரு சில குழந்தைங்க இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில எந்த நாடு முன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரியல. அண்ட் இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான
போர் தொடக்கம் எப்போ முடியும் அப்படிங்கிறதும் அதிகாரப்பூர்வமா வெளியில வரல. என்ன நடந்தாலும் நம்ம நியூஸ் வழியா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஈ தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து பேசுவோம்.